உன்னுடைய தொழில போய் பார்த்தேன். உனக்கு கீழே 7 பேர் வேலை பார்த்தாங்க. பார்த்தோமா? ஆனா அதுல ஒருத்த மட்டும் வில்லங்கம் பேசி நீ வாங்குற பணத்துல பங்கு எனக்கு வேணும்னு சொல்லி பிரச்சனை வருவாங்க. உண்மையாடா? அதுல இப்ப அவன் ஒரு குடும்பமே உன்னை விட்டு கலத்தி கொண்டு போயிட்டான். இப்ப நீ தனியே இருக்க. தொழில் வந்தாலும் உனக்கு வேற வேலைக்காரன் உனக்கு நிக்க விடாம பண்ணி வச்சிருக்கான். அதனால வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஆளும் கிடைக்க மாட்டேங்குது. கால் விட்டுவாடா. என்ன வகையா நம்ம சொல்ல யாரு கேட்கா? பாப்பா தொலைச்சு விட்டான். என்ன கேட்டு பாப்போம். இந்தா ஆட்கள் வந்து சேரும், பணமும் வந்து சேரும். எந்த பேரை பத்தியும் பயப்படாத. வா பக்கத்துல. உன் உடல்நிலை அடிக்கடி கோளாறு காட்டுது, காப்பாற்றித்தாரேன். ஓடு. திருப்பூர் ஒரே உத்தரவு தான். என் பேக்கு ஒரு பக்கம் நான் இருக்கும். பேக்க தொலைச்சது யாரு? அப்படியா அப்படியா அப்படியா. இடம் சம்பந்தமாக மனமதிக்கப்பட்டவர் யார் இதுல? அப்படியா. 30 ஆண்டுகளுக்கு முன்னால எழுதுறத உயிரை ஒழுங்காடுற புரியுதா? அதுல பங்காளிகளுக்கு உங்களுக்கும் அன்னைக்கே பிரச்சனை வந்துச்சு. அந்த இடத்துல ஒரு தண்ணீர் கிடக்கக்கூடிய பொய்கை போல ஒரு கிணறு உண்டு. புரியுதாடா? அதனால அதுல ஒரு எல்லை பிரிவுல பிரச்சனை வந்து இன்னைய வரை அந்த சொத்து உங்களுக்கு சேரலையா. இந்த ஆண்டுல அது சம்பந்தமான முடிவு தெளிவா நடக்கும். அந்த உரிமை உன்னுடைய வாரிசுகளுக்கு கிடைக்கும். இப்போ நீ நடத்துகிற தொழில மன கஷ்டமும் கவலையும் இருக்கு. மனைவியை பற்றி ஆராய்ச்சியும் பிரச்சனையும் மண்டையில ஓடுது. கால் விட்டு வா. வா கருப்புசாமி, நல்லா இருப்பாங்க. எல்லாம் வெட்டியாக்கி தரேன், பணமும் தரேன், நல்ல குணமும் தரேன். இப்படி நல்லா இருக்கு. கருப்புசாமி தமிழ் இழந்த குணம். இப்ப நீ கும்பிட போகும்போது உனக்கு குறுக்க யாரு வந்தா? இந்த ஆளு குறுக்க வந்தாரு. அதை கவனிக்கலையா? நீ கவனிக்கல. நீ இப்ப எப்படி கவனிக்கலையோ அத மாதிரி உன் பிள்ளையோட வாழ்க்கைக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் புருஷன் கூட பிறந்தவங்க கொஞ்சம் குறுக்க வந்து பிரச்சனை கொடுக்காங்க. அதையும் நீ கவனிக்கல. சரிதானா? கால் வந்துட்டு வா. குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கிறத. ஏய் கிழவி, உன் பிள்ளைகளை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிரு. இல்ல வீட்டையும் உடப்பேன், வீட்டுக்கு இருக்கக்கூடிய சட்டிப்பாளையும் உடப்பேன், உன் மண்டையும் உடப்பேன். நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி என்ன ஒண்ணு கிழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உன் குடும்பத்தை அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கான். உண்மையா? அதனால அதுல இருந்து மீட்டு என் பிள்ளைகளை காப்பாற்றணும். என் பிள்ளை ஒரு பேர கூடு கட்ட பேரா இருக்கான், அவன் மண்டையும் திருத்தணும். இதுல இருந்து எங்களை எப்படி கருப்புசாமி காப்பாற்ற போறோம்? நாங்க எங்க போய் இருக்க? நைட்டு நைட்டு தீய வச்சு கொண்டாலும் கொண்டு வருவானே, நாங்க காப்பாற்றப்படணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் விட்டுவா. குடிப்பா நம்ம பார்க்கலாம். எத்தனை கேஸ் பார்க்கும்? அதனால வாயை குறைச்சாச்சுன்னா எல்லா நோயும் போயிடும். வாயில தான் இருக்கு வம்பும் வாதமும். என்ன வாயை குறைக்கணும். என்ன இருக்கு உனக்கு? வாய் ரொம்ப இருக்குன்னு சொல்றேன்னா வாயை அடக்குமல்ல. உன் மருமகளை பார்த்தேன், உன் மகளுக்கு குழப்பம் பண்ணிக்கிட்டு வயாம வெளியில அங்க போற இங்க போறன்னு சொல்லிட்டு சைக்கிள்ல ரவுண்ட் அடிச்ச மாதிரி வண்டியில அடிச்சுக்கிட்டு இருக்கான். சரிதானே? அதனால அவனை திருத்த முடியுமான்னு பார்த்தேன். அவனை திருத்த முடியாதுன்னு மேல இருந்து உத்தரவு இருக்கு. இருந்தாலும் உன் மக வாழ்க்கைக்கு இடைஞ்சல்லாம ஆக்கித்தாரேன். ஒண்ணு. அடுத்து சட்டிப்பாளையோட உழைச்சதெல்லாம் மீட்டி உன் சொத்தை உனக்கே வாங்கி தந்துடுறேன். உன் குழந்தைமார்களுக்கு குழப்பம் இல்லாம ஆக்கி தந்துடுறேன். கால் விட்டுவா. திருப்பிடுவான். எங்க விடுவாங்க? அண்ணா இடி விடுது பாருங்க. வா 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 வா. கோழி வளர்க்கையா அக்கா? கோழி வளர்க்கையா? முன்னால வளர்த்தியாக்கா?
அதனால ஒரு சண்டை வந்துச்சக்கா. எனக்கா கட்டிக்காரமே இந்தா அடுத்து பிரச்சனை வாங்கி தரேன். நல்லா ஓடு விலைக்கு தந்துருக்கா போக்கா. அப்படியா அப்படியா அப்படியா? சரி ஓகே உட்காரு உட்காரு உட்காரு. அப்படியா? சரி. கடையம் இல்லை யாருப்பா? கடையம் இல்லை. கடையம் உங்க ஊரை தாண்டி போகும்போது ஒரு பாறைன்னு ஒரு ஊர் வருது. அது நெல்கட்டும் பாறையா? அது எங்க இருக்கு? உங்களுக்கு அந்த இடத்துக்கும் பக்கத்துல எதுவும் உரிமையான இடம் இருக்கா? உங்க வயல் இருக்கு. கால் வந்துட்டு அங்க வர நடந்து போறீங்களா? அதான் கேட்டேன். என்ன வேணும் உங்களுக்கு? கேட்க வரத்த கொடுன்னு உத்தரவாயிடுது. என்ன வேணும்? என்ன வேணும்? கண்ண முடிக்கலாம். கருப்பசாமி நீ சொல்லாம கேட்க வரத்த கொடுன்னு சொல்லி அதுக்கு என்ன காரணம்? அப்படியா? சரி. சேர்வைக்காரன் பெட்டின்னு ஊர் இருக்கோ பக்கத்துல? அங்க என்ன கோயில் இருக்கா? கருப்பசாமி கோயில் இருக்கா? பாதாளகாளி கருப்பசாமி கோயில். இதுக்கு முன்னாடி நாங்க போயிருந்தீங்க. அவன் என்ன வாக்கு சொன்னான்? சரி கரெக்ட். அந்த பகுதிக்கு இன்னும் உங்களுக்கு தொடர்பு இல்லை. ஆனாலும் என்ன கும்பிட்டுக்காங்க. வியாபாரத்தை பெருக்கி தாரேன். வீட்டுக்குள்ள பிள்ளைகளை வளமா வாழ வச்சு தரேன். சந்தோஷமா வச்சு தரேன். நல்லா இருக்கலாம். திருநெல்வேலி உன் இஷ்டப்படி மாப்பிள்ள வேணுமா? எங்க இஷ்டப்படி வேணுமா? அம்மா இஷ்டப்படி வேணும். இந்த ஐப்பசியில் உனக்கு கல்யாணம் நடந்துடும். வெளிநாட்டுக்கு நீ போக வேண்டிய நிலைமை ஏற்படும். அது கல்யாணம் முடித்த பிறகு செல்வாய். சொந்தத்துல மாப்பிள்ள அமையாது. புரியுதா? வெற்றியாக்கி தரேன். பக்கத்துல வா. அதை வித்து தாரேன். பணத்தை அள்ளி தாரேன். இந்தா செம்மையாச்சு நடந்தாச்சு. அப்படி அதே திருநெல்வேலி அதுவும் ஐடி டிபார்ட்மெண்ட். ஐடி அணி கால் வந்துட்டு வா. நாற்பத்தி 9 நாட்கள் கழித்து என்ன பார்க்க வரணும். அதுக்கு முன்னாடி கட்டிட்டு போறவனுக்கு ஒரு கிரகம் இருக்கு. அவனுடைய மனநிலைகளையும் அந்த கிரகங்களையும் ஆராய்ந்து அவனுக்கு ஒரு ஒளிமயமான வாழ்வு இவா மூலமா இருக்குன்னு விதி இருந்தால் அவனுக்கு வேலையும் கொடுத்து கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன். அவனுடைய விதி நம்ம வீட்டுக்கு மருமகனா வருவதில் குறை இருந்தால் அதை நிறுத்தி வைப்பேன். அந்த முடிவை நம்ம எடுத்து நீதிமன்றமா ஆக்க 49 நாள் கால அவகாசம். அதுவரை பொறுமையோடு இறைவனை பிரார்த்தனை செய்து வாழணும். இந்த அப்படி வெற்றி விட்டு வீணாமலும் குழப்பக்கூடாது. உடம்பு முடியாம